தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு என்கொயரி பண்ணீங்க. என்கொயரி பண்ணிவிட்டு சைட் வந்து விசிட் பண்ணிட்டு நிறைய பேர் ஃப்ளாட்ஸும் புக் பண்ணீங்க. நிறைய பேர் அதில் ரிஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு குடியிருப்புகள் மத்தியில் தாங்க நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோங்க. ஒரு 1000 வீடு இருக்கிற ஏரியாவில் தாங்க நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நியர்பையாக எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் இருக்கட்டும், இல்லை நம்ம படிக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கூலு, காலேஜு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கம்பெனிஸு, அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ட்ராவல்லே நம்ம ஒரு ரீச் ஆகிற அளவுக்கு தாங்க நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் எக்ஸாக்டாக இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே ஓப்பனிங்லேயே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம், நிறைய பேர் வீடியோ பார்க்காம கூட நீங்கள் இருந்திருக்கலாம். இது பார்க்காதவங்களுக்காக நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சத்தி ரோடு குறும்பாலத்தில், எக்ஸாக்டாக நம்மளுக்கு குறும்பாலத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. குறும்பாளையம் சத்தி என்ஹெச்லேருந்து கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா குமரன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலேருந்து அதிகபட்சம் உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் தாங்க நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோங்க. ப்ராஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குடியிருப்புகள் மத்தியில் தாங்க நம்ம ப்ராஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்பையாக தாங்க இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்டோட டீட்டெயில் நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. நம்ம ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கேசிபி ஃபேர்லேண்டுங்க. நம்ம ஃபேர்லேண்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 11 ஏக்கரில் நான் டெவலப் பண்ணியிருக்காங்க. 11 ஏக்கரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 ஏக்கர் வந்து ரெசிடென்ட் ஃப்ளாட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. மீது 1 ஏக்கர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவும் கிட்ஸுக்கான நம்மளுக்கு பிளேயிங் ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த 10 ஏக்கரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 1.5 சென்ட்லேருந்து நம்ம ஃப்ளாட்டு பிரிச்சிருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ சென்ட் தேவைப்படுதோ அவ்வளோ சென்ட் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம ப்ராஜெக்ட்டு நாங்கள் உள்ளே வரும்போதே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிராண்டான 2 ஆர்ச் கொடுத்துருக்குறோம். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான தார் ரோட்டில் 40 அடி ரோடாகவும் 33 அடி ரோடாகவும் நல்ல குவாலிட்டியான தார் ரோடும் கொடுத்துருக்காங்க. ரோடு எட்ஜில் பார்த்துட்டிங்கன்னா ட்ரீ பிளான்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் பார்த்துட்டிங்கன்னா மழை தண்ணி நம்ம தனியாக கொண்டு போகிறதுக்கும், வீட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்டேஜ் தண்ணி கொண்டு போகிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ரோடு எட்ஜில் 2 சைடு பார்த்துட்டிங்கன்னா நைட் டைமில் உங்களுக்கு எல்இடி பல்பும் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. நைட் டைமில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குங்க. இப்போ ப்ராஜெக்ட்டில் பார்த்துக்கிட்டா மெயினாக வார்கேட் டேங்கில் ஆரோ பிளான்ட்டை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எந்த ப்ராஜெக்ட்டில் அதிகமாக பண்ணது இல்லைங்க, நம்ம மெயினாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அதே மாதிரி பார்க்கிங் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா 1 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிட்ஸுக்கான பிளேயிங் ஏரியாவும் அமைச்சிருக்காங்க. அது போக ஒரு கம்யூனிட்டி ஹால் மெயினாக கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ராஜெக்ட்லையும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம கம்யூனிட்டி ஹால் ஒரு 200 மெம்பர்ஸ் உள்ளே உட்காந்து நம்ம இது பண்ணுற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஸ்டே பண்ணுறவங்க ஏதாவது நீங்கள் ஒரு மெயினாக ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹாலில் உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சில்ட்ரன்ஸ்க்கான பர்த்டே பார்ட்டி நீங்கள் ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஜிம்மும் நம்ம அமைச்சிருக்கோம். ஜிம்மு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் இன்டோர் ஜிம்மு 2மே நம்ம கொடுத்துருக்கோங்க. டர்ஃபு கொடுத்துருக்காங்க. வாக்கிங் ஏரியா, சைக்கிளிங், நம்ம வாக்கிங் எல்லாமே பண்ணுற மாதிரி நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்துட்டா சிசிடிவி கேமராவோட 24 ஹவர் செக்யூரிட்டி சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. அது போக நான் உங்களுக்கு வீடியோ முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்ம ப்ராஜெக்ட் நியர்பையாக ஸ்கூல், காலேஜ் எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா குமரன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலு, கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலு, அதே மாதிரி நீங்கள் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதித்யா காலேஜ், ஸ்கூலு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐடி கம்பெனிக்கு எஸ்விபி டெக் பார்க்கு, கேஜியோட ஐடி கம்பெனி, அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல நாளில் நீங்கள் ஏதோ கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் நம்மளுக்கு முருகன் கோயிலுங்க, நல்ல ஃபேமஸான கோயிலும் அமைஞ்சிருக்காங்க. இவ்வளோ நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸோட நல்ல பெஸ்ட்டான ப்ராஜெக்டாக நம்ம கொடுத்துருக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா இந்த சரௌண்டில் யாருமே கொடுக்க முடியாத பட்ஜெட்டில் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேசிபி ஃபேர்லேண்டு. பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு பார்த்தீங்கன்னா 13,50,000, உங்களுக்கு தெற்கு மேற்கு வந்து
13 லட்சமும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா லோன் அரேஞ்சும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. லோனு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாட்டுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 70% வரைக்கும் லோனுமே, நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 80-85 வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ப்ராஜெக்டோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ளாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள். ஹாப்பியாக நீங்கள் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ராஜெக்ட் பற்றி மீண்டும் நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரபா. தேங்க்யூ.